Praise the Lord. NPA Church Kelly's podcast episode 11ல உங்களை அனைவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். சில வாரங்களாக நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 3 அதிகாரங்களை நாம் பார்த்தோம். தேவன் பல காரியங்கள் அதன் மூலமாக நம்மோடு கூட பேசினார். பாவத்தை குறித்து பேசினார், நரகத்தை குறித்து பேசினார், விருத்த சேதனம், இருதய விருத்த சேதனம் விசுவாசிகளுக்கு எவ்வளோ முக்கியமானது என்பதை குறித்து அவர் பேசினார். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் எவ்வளோ முக்கியமானது, விசுவாசத்தினால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை பார்த்தோம். அது ஆபிரகாமின் வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான். அதற்கு அடையாளமாக தேவன் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். உடன்படிக்கையை செய்து விருத்த சேதனம் என்ற ஒரு அடையாளத்தை அவர் கொடுத்திருந்தார். அதே போல் நாமளும் விருத்த சேதனம் பண்ணப்படாத நாமளும் நீதிமான்களாக மாற முடியும் என்பதை நாம் பார்த்தோம். தேவனை விசுவாசிக்கும் போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம தியானித்தோம். இனி வரும் எபிசோடில் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியத்தை நாம் பார்ப்போம். பிரைஸ் லார்ட்க்கா. பிரைஸ் லார்ட். லாஸ்ட் வீக் ரொம்ப ஆழமாக அழகாக ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டான், ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அது எல்லாமே யாருக்கு உண்டானது? நமக்கும் உண்டானது. எப்படி நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம், எதனால ஆபிரகாமுடைய சந்ததியாக மாற்றப்படுறோம் அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்தேன். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரோமர் 4வது அதிகாரம் 13வது வசனம் மறுபடியும் பார்க்கலாமா? அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஓகே, அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். ஓகே, ஸோ இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம இன்னும் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். அவன் ஆக்சுவலி ஒரு 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 குயிக் இது சொல்கிறேன். 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட தெளிவாக சொல்கிறாரு, ஆபிரகாம் விசுவாசிச்சா அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ 13 இயர்ஸ் கழிச்சு 17th சாப்டரில் ஆண்டவர் ஒரு புது உடன்படிக்கை பண்ணுறதுக்கு வர்றாரு. அந்த உடன்படிக்கையை தான் நம்ம ஆழமாக தியானிச்சுட்டு இருக்கிறோம். கரெக்டாக அதில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே உலகத்தை சுதந்தரிப்பான்ற அந்த டேர்மு 17th சாப்டரில் ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் எப்படி இந்த டேர்முடைய டெஃபினிஷன் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அந்த உலகத்தை சுதந்தரிப்பான் அப்படின்ற டேர்முடைய அதுக்குள்ளே இன்னும் இருக்கிற டெப்த்து என்ன அப்படின்றத நம்ம போன வாரம் கொஞ்சம் தான் பார்த்தோம். இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆழமாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த 13th verseல தெளிவாக போட்டிருக்கு, உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் கிடைக்குதான்? ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால கிடைக்கல. எதனால கிடைக்குது? விசுவாசத்தினால் கிடைக்குது. ஓகே, ஸோ ஹேர் ஆஃப் த வேர்ல்டு, அந்த வேர்ல்டுன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்தோம். முழு உலகத்துடைய எல்லா காரியங்களும் உலகம் அப்படின்ற காரியத்துக்குள்ள என்ன பண்ணுது? இருக்கு. இட் இஸ் அ குளோபல் திங், இட் இஸ் அ வேர்ல்ட்லி திங். அதாவது வேர்ல்ட்லினா மாம்சமான காரியம் இல்லை, யூனிவர்சல் ஒரு பெரிய காரியத்துடைய சுதந்திர வாலியா இருக்கும். ஓகே, யாரு? நம்ம. கரெக்டா? இப்போ நீங்களும் இப்போ இதில் நம்ம இந்தியன்ஸு நம்ம எப்படி இதுக்குள்ளே நுழைகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் போயிட்டு திருப்ப இந்த காரியத்துக்குள்ளே நான் வரேன். ஓகே, கலேஷியன்ஸ் கலாத்தியர் 3வது அதிகாரம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனம்.
நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. இப்போ நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோன்னு பார்த்தோம், எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோன்னு பார்த்தோம். நம்ம விசுவாசத்தினால, அவருடைய விசுவாசத்தின் மூலமாய், அவருடைய கிருபையினால. கரெக்டா? இந்த அவர் நம்ம மேல பாராட்டின, அதாவது கிருபையினாலன்ற வர்றப்போ நம்ம பண்ண நீதினால இல்லை, நம்மளோட நல்லத்தனத்தினால இல்லை. நம்ம வாட் வி டிசர்வ் இஸ் ஹெல், வாட் வி டிசர்வ் இஸ் பனிஷ்மெண்ட். கரெக்டா? ஆனால் இந்த எதையுமே கர்த்தர் நமக்கு கொடுக்காம அவருடைய கிருபையினால நம்ம விசுவாசத்தின் மூலமா என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். இப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம இப்ப யாரு? தேவனுடைய புத்திரர்கள். இந்த 29வது வசனம், நீங்கள் எல்லாரும், அதாவது இந்தியர்கள், தமிழர்கள். இப்போ நான் தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மெயினாக தமிழ் புரிகிறவங்க தான் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, கேட்டுட்டு இருப்பீங்க. மேபி ஈவன் எவ்ரிபடி, யூதர்கள் இல்லை, எப்ரேயர்கள் இல்லை, இது யாரு? இஸ்ரவேலர்கள் இல்லை, எல்லாரும். எல்லாரும். ஓகே, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. சோ இந்த விசுவாசத்தினாலே ஆண்டவர் நமக்கு அவருடைய இரத்தத்தால நம்மளை சுத்தமாக்கி அவரோட நீதியை 100% இம்பியூட் பண்ணதுனால, நம்மளுக்குள்ள டெபாசிட் பண்ணதுனால நம்ம யாரா மாறணும்? அவருடைய புத்திரர்களா மாறணும். அந்த டைம் லிட்டரலா என்ன நடக்குதுன்னா, அவருடைய ரத்தத்தினால இங்க கழுவப்படுறப்போ அந்த ரத்தத்துடைய டிஎன்ஏ, அந்த பிளட் லைன் நமக்குள்ள என்ன ஆயிருது? ஸ்டார்ட் ஆயிருது. ஹல்லேலூயா. சோ நம்ம என்னவா ஆயிட்டோம்? தேவனுடைய பிதாவுடைய புத்திரர்களா. we are sons of God ன்னு போட்டிருக்கு. for you are all sons of God through faith in Christ Jesus. okay, through faith. அடுத்தது தொடர்ந்து வாசிக்கலாம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்களே. ஓகே, இப்போ நம்ம ஞானஸ்நானம் பெற்ற உடனே இந்த கிறிஸ்துவை என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்கிறோம். தரித்து கொண்டீர்களே அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா அந்த ஞானஸ்நான தொட்டி, நான் எப்பவுமே சொல்வேன், ஞானஸ்நானம்ன்றது அடக்க ஆராதனை. ஓகே, நீங்க கட்டாயமா ஞானஸ்நானம் பெறாதவங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேணும், கட்டாயமா. இந்த ஞானஸ்நானம் ஏன் ஒரு அடக்க ஆராதனைனா, பழைய மனுஷன் நம்ம ரட்சிக்கப்பட்டே இருக்கிறோம், ஆனா அந்த பழைய மாம்சம்னு ஒன்று இருக்கு பாரு, அது அந்த தொட்டியில அந்த தண்ணிக்குள்ள போற நேரம் அந்த மாம்சம் என்ன ஆகும்? அடக்கம் பண்ணப்பட்டு நம்ம வெளியே வர்ற நேரம் அத்தனை பேரும், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் என்ன பண்றோமா? உயிர் தெழுந்த ஏசப்பாவுடைய சாயல் என்ன பண்றோமா? தரித்து கொள்றோமா. சோ வெளியே வர்ற நேரம் ஏசப்பாவுடைய உயிர் தெழுந்த அந்த பிசிக் என்ன ஆகுறோம்? போட்டுக்கிறோம். ஒரு ட்ரெஸ்ஸை போடுற மாதிரி அந்த தொட்டியில. இப்போ என்னுடைய பேப்டிசம் டே நான் சொல்றேன். நான் எங்கள் அப்பா தான் எனக்கு பேப்டிசம் கொடுத்தாங்க. நான் அந்த பேப்டிசம் டே தொட்டிக்குள்ளே போனப்போ, உள்ளே போகிறப்ப எக்ஸாக்டாக பழைய பியூலா, அந்த பிறந்த பியூலா, ஓகே, அவள் வளர்ந்து அந்த வயசில் என்ன பண்ணுறா? தொட்டிக்குள்ளே போயிருக்கிறா. போய் அங்கே நீங்கள் இயேசுவை என்ன பின்பற்றுவீங்களா அந்த கேள்வியெல்லாம் கேட்டு அந்த உள்ளே போகிற நேரம் அது வரைக்கும் இருந்த பியூலா என்ன பண்ணப்படுறா? அடக்கம் பண்ணப்படுறா. ஓகே, அங்க வெளியில அப்படி வெளியே வர்ற நேரம் இயேசுவின் உயிர் தெழுந்த சாயல லிட்டரலா ஒரு ட்ரெஸ்ஸை போடுற மாதிரி மாட்டிட்டு என்ன பண்ற? எழுந்து வர. அடக்கம்னு ஒன்று பண்ணப்படுற நேரம், நீங்க ரோமர் 6வது அதிகாரம் நம்ம தியானிப்போம். அதை அடக்கம்னு ஒன்று பண்ணப்பட்டா வெளியே வர்றப்போ அடக்கம் பண்றது வெளியே என்ன பண்ணாது? வராது. இப்போ வெளியே வர்றது என்ன வருது? ஒரு புதிய சாயல் வருது. அந்த புதிய சாயல் எதுவால, என்ன ட்ரெஸ் போடப்பட்டிருக்கு? கிறிஸ்துவை தரித்து கொண்டது. என்ன கிறிஸ்து? உயிர் தெழுந்த கிறிஸ்து. ஆமென். புரிஞ்சுதா? Okay, so when we come out, we wear
the resurrected body of Christ. புரியுதா? இப்போ இந்த உயிர் தெளிந்த சாயலை போட்டிருக்கிறோம்ல, போட்டுட்டு வெளியே வந்த உடனே இங்க உயிர் தெளிந்த இயேசுவுடைய எல்லா காரியமும் இங்க ஃபுல்னஸ் ஆகுது. அதனால தான் பேப்டிசம் முக்கியம். புரியுதா? எனக்கு ஒரு இதுக்கா, இப்போ வந்து விசுவாசம் சொல்றோம் இல்லைங்களா, விசுவாசம் தான் அது பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். இந்த விசுவாசத்தை நம்ம எப்படி வந்து டெவலப் பண்றது, இல்லை வளர்க்க வைக்கிறது, அது இல்லைன்னா எதுவுமே இல்லை. விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னா எதுவுமே கிடையாது, நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ வசனம் தெளிவா சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அது இது எங்க இருக்கு? Without faith it is impossible to please God. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல போட்டிருக்கு. சரியா? சோ விசுவாசிக்கலனா ஆண்டவரை என்ன பண்ணவே முடியாது, பிரியப்படுத்தவே முடியாது. இப்போ அப்போனா நீ கேட்குற விசுவாசத்தை எப்படி டெவலப் பண்றது? இன்னொரு வசனம் தெளிவா போட்டிருக்கு, விசுவாசத்தை துவக்குகிறவர் யாரு? He is the author and the finisher of our faith. Okay. கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அந்த 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 வேர்ஸை கண்டுபிடிக்குமா? கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய பியூட்டியே என்ன தெரியுமா? அவரால, அவர் மூலமா, அவருக்குள்ளாக எதுவுமே நம்ம கிரெடிட் எடுக்கவே முடியாது. புரியுதா? எந்த அளவுக்கு இயேசுவோடு நெருங்கி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், புத்தியா இருக்கட்டும், பலனா இருக்கட்டும், விசுவாசமா இருக்கட்டும், ஹீலிங்கா இருக்கட்டும், எல்லாமே எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்கி வாழ்றோமோ அந்த அளவுக்கு அந்த ஃபுல்னஸை பார்க்கலாம். ஆண்டவரோட நம்ம நெருங்கி ஜீவிச்சோம் அப்படின்னா, ஆமா, நம்மளுடைய விசுவாசம் கண்டிப்பா ஒரு நாளும் பெருகி கொண்டே. ஆமா, இப்ப ஆண்டவரோட நெருங்கி வாழ்றதுக்கு தான் 2 டூல். என்னது? ஜெபம், பைபிள் வாசிக்கிறது. இன்னொரு இடத்துல வரும், விசுவாசம் கேள்வியினால வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தைய கேட்கறதுனால. அதாவது நம்ம எந்த அளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மத்தேயு நீங்கள் எல்லாருமே சபையில் வாசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மத்தேயு வாசிக்கிற நேரம் நீங்கள் குவிஸுக்காக படிக்கிறீங்களோ என்னவோ, உங்களோட விசுவாசம் என்ன பண்ணியிருக்கோம்? கண்டிப்பாக பெருகுது. கரெக்டா? ஏன்னா ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்தாரு, திடீர்னாப்புல ஒருத்தன் வந்தான், சுகமாகுன்னு சொன்னார், என்ன ஆயிடுச்சு? சுகம் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ இங்க அதுக்கு முந்தின வசனம் 10வது, ஆனால் 17th verse, ஆதலால் விசுவாசம், ரோமர் 10:17, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்படின்னா கேள்வி, யூ ஹியர். சரியா? இது ஒரு விஷயத்தை கேட்குற, இப்போ இந்த தேவ வசனத்தில் 4 காஸ்பல்ஸில் என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு? நடந்த விஷயங்கள் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், ஸ்வீட்டி, நான் வந்து நேற்று இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ இந்த பிரச்சனையில் நான் என்ன பண்ணேன்? கத்தர் இப்படிலாம் உட்காந்து பயங்கர ஒரு டவுட்ஃபுல்லாக உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் நான் முழங்கால் போட்டேன், ஜெபிக்க 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 ஆண்டவரோட நான் நெருங்க அவரால் முடியும், என்னால் முடியாது, அவர் இதை செய்து முடிப்பார். அந்த விசுவாச பீக்குக்கு என்ன பண்ணேன்? போனேன். ஸோ நான் அந்த விசுவாச பீக்கில் நான் போய் நின்று ஆண்டவரே அப்படின்ட்டு இது பண்ணுற நேரம் என்ன ஆச்சு? அந்த விஷயம் நடந்துருச்சு. ஓகே, இதை நீ கேட்குற உனக்கு என்ன நடக்கும்? நானும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகும்பொழுது, அக்கா இப்படி சொன்னாங்களே, இப்போ நீ அந்த ஒரு சூழ்நிலையில நீனும் இருக்கிற, அதை என்கிட்ட நீ மென்ஷன் பண்ணல. அதை கேட்ட உடனே என்னுடைய விசுவாசம் பெருகுன உடனே என்ன ஆகும்? நீனு போய் அவங்களுக்கு செஞ்சார்னா ஆண்டவர் எனக்கும் என்ன பண்ணுவார்? செய்வார். புரியுதா? ஸோ பைபிள்ல இருந்து நமக்கு எப்படி விசுவாசம் வருதுன்னா, இட் இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் ரெக்கார்டட் ஸ்டஃப் ஆஃப் ரியல் சிச்சுவேஷன்ஸ்.
உண்மையா நடந்த காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது அவ்வளோத்தையும் நம்ம கேட்கிற நேரம், இதை வாசிக்கிற நேரம் அது கேள்வியா வருது. அந்த அந்த கேட்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னவா மாறுது? விசுவாசமா மாறுது. புரியுதா? இப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு விசுவாசம், ஆண்டவர் இங்க அதை கொடுத்தாதான் உண்டு. அது யாரால ஏவப்படுது? பரிசுத்த ஆவியானவரால். புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள, இயேசு உனக்கு தேவை, நீ கூப்பிடு, நீ உன் பாவ வாழ்க்கை உனக்கு என்ன பண்ண முடியும்? மாற முடியும். அந்த ஒரு ஊந்துதல் தான் நம்மளை என்ன பண்ணுது? அந்த அவரை விசுவாசிக்க வைக்குது. விசுவாசத்தை டெவலப் பண்றது பைபிள், ஜெபம், ஆண்டவர் பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியம். ஆமென். இதுல நம்ம கரெக்டா இருந்தோம்னா துவண்டு போகவே மாட்டோம். விசுவாசம் என்ன ஆயிட்டே தான் இருக்கும், வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் கிருபையாய் நமக்கு அதை கொடுக்குறார், அந்த விசுவாசத்தை கொடுக்குறார், நமக்கு அந்த ஊன்றுதலை கொடுக்குறார். அதுக்கப்புறம் நம்ம தான் டெவலப் பண்ணிக்கணும். ஆமா, ஒன்று கொடுத்தாச்சுன்னா நம்ம தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், நம்ம சுற்றத்தார் யார் கூட நம்ம ஐக்கியம், ரிலேஷன்ஷிப் வச்சு, நீங்க ஒரு நெகட்டிவ் பர்சனை உங்க லைஃப்ல கூட வச்சிருங்க. ஒரு நெகட்டிவ் பர்சன் போதும், உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே வழங்காது. கரெக்ட். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பாசிட்டிவா பேசு நல்லா நடக்கும்ன்றத நான் பேசல. அவிசுவாசி கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டவனாவே இருக்கட்டும், ஆனா எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ்ல இருந்து தான் அவங்களோட அப்ரோச்சே இருக்கும். எதுலையுமே உங்களால விசுவாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதத்தை நம்ப முடியாது, இயேசுவை சார்ந்து நிற்க முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே வழங்காம தான் இருக்கும். அதனாலதான் யாரை கூட வச்சிருக்கிறோம், எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு தூரம் கர்த்தரோட ஒரு மனுஷன் நிற்கிறானா அவனோட விசுவாசம், அவனோட பேச்சு, அவனோட எல்லாத்துலேயுமே அது தெரியும். அது துவண்டு கிடக்கிற ஒருத்தனையும் டக்குன்னு தூக்கி விட்டுருவாங்க. ஒரு என்னது பாவத்துல மூழ்கி சிக்கி இருக்கிறவங்களே என்ன பண்ணிடுவாங்க? தட்டி திருப்பி கொண்டு வந்துருவாங்க. அது ஆண்டவரோடு கூட ஒரு மனுஷன் நிற்கிறதோட அடையாளம் அது. ஆமென். புரியுதா? ஸோ நம்ம யாரோட அசோசியேட் பண்றோன்றது ரொம்ப முக்கியமான காரியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ இப்படி தான் நம்ம விசுவாசத்தை பெருகி கொள்ள முடியும். ஆமா. ஸோ இப்போ வசனம் என்ன போட்டிருக்கு? கலாத்தியர் 3வது அதிகாரம் 27th verse 27th verse பார்த்துட்டோம். இப்போ 28வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். என்னவா இருக்கிறீர்கள்? பிள்ளைகளா இருக்கிறீர்கள். ஓகே, யாரை தரித்து கொண்டிருக்கிறீங்க? இயேசுவை, உயிர் தெழுந்த இயேசு. இப்போ உயிர் தெழுந்த இயேசு யாரு? பிதாவுடைய குமாரன். கரெக்டா? பிதாவும் இயேசு எப்படி இருக்கிறாங்க? ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ அவரை தரித்து கொள்ற நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குது. பிதாவோடு எப்படி ஆகிற பாக்கியம்? ஒன்றாய் மாறுற பாக்கியம். இந்த உயிர் தெழுந்த இயேசு. இன்னொன்னு, உயிர் தெழுந்த இயேசு அசெண்ட் பண்ணார், பரமேறினார். எதனால? அவரோட உயிர் தெழுந்த சரீரம் என்ன ஆக முடிஞ்சது? டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடிஞ்சது, குளோரிஃபைட் பாடியா மாற முடிஞ்சது. இந்த ஞானஸ்நானம் பெற்ற நமக்கு அதே பாக்கியம் கிடைக்குது. இந்த மகிமை உள்ள சரீரமா மாறி அந்த எக்கால சத்தம் கேட்கிற நேரம் ட்விங்க்லிங் ஆஃப் எ நைட் டக்குன்னு என்ன ஆக முடியும்? நம்ம மறுரூபமாக முடியும். புரியுதா? சோ இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த சரீரத்தை உடைய நமக்கு நம்ம யூதனும் இல்ல, புறஜாதினும் இல்ல, யூதனும் இல்ல. புரியுதா? அடிமைனும் கிடையாது, சுயாதீனன் அப்படின்னு கிடையாது. There is nor free nor slave, neither slave nor free. ஓகே, அடுத்தது ஆண் என்றும் இல்லை,
பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தது 29வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இப்போ நீங்க கிறிஸ்துவின் உடையவர்களா இருக்கிறீங்க. You are neither Greek nor Jew. You are neither slave nor free. You are neither male nor female. என்னவா இருக்கிறோமா? ஒன்னா இருக்கிறோமா? யாரை தரித்து இருக்கிறோம்? இயேசுவை தரித்து இருக்கிறோம். சரியா? இப்ப இயேசுவை தரித்து ஒன்னா கிறிஸ்துவினோடு கிறிஸ்துவினுடையவர்களா இருக்கிறவங்க யாரா இருக்கிறோம்? ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி என்னவா இருக்கிறோம்? சுதந்திரராயும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல வசனம். ஆமென். ஓகே, இப்போ கலாத்தியர் 3:29ல நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் யாராவும் இருக்கிறோமா? ஆபிரகாமுடைய சந்ததியாவும் இருக்கிறோம். சோ யாரெல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க யாரு? கிறிஸ்துவினுடையவர்களா இருக்கிறோம். கிறிஸ்துவினுடையவர்கள் யாரா ஆகிறோம்? ஆபிரகாமின் சந்ததியா மாறுறோம். இப்போ இன்னும் நல்லா தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன் போன வாரத்தோட. கரெக்டா? நம்ம யாரு? ஆபிரகாமின் சந்ததி. எதனால? கிறிஸ்துவினுடையவர்களானதுனால. ஓகே. And here's according to the promise. அடுத்தது என்ன? வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரர். அப்படின்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் யாருக்கு உரியது? எனக்கு உரியது. புரியுதா? இப்ப இந்த பேஸ்ல இருந்து எங்க போகலாம்? ஜெனசிஸ் 17க்கு போகலாம். போன வாரமும் பார்த்தோம், உலகத்தின் சுதந்திர, அந்த வேர்டு என்னது? உலகத்தை சுதந்தரிப்பான். ஓகே, இன்னைக்கு நம்ம அதனுடைய இன்னும் ஆழத்தை கொஞ்சம் பார்க்க போறோம். ஆண்டவர் வந்து ஆபிரகாமோட என்ன பண்றாரு? என்னன்னு சொல்றாரு? 17:2ல என்னன்னு சொல்றாரு? நான் உன்னோட ஒரு வாக்குத்தத்தம் பண்றேன், நான் உனக்கும் எனக்கும் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அது என்னது? ஃபர்ஸ்ட் வேர்ட். ஓகே, அடுத்தது என்னன்னு சொல்றாரு? திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். ஓகே, அடுத்தது உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணுவேன். அடுத்தது உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். அதுக்கு அடுத்தது உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஹல்லேலூயா. அடுத்தது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி என்ன பண்ண? ஒரு நித்திய உடன்படிக்கை என்ன பண்ற? ஸ்தாபிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த அவ்வளவு காரியம் உலகத்தை சுதந்தரிப்பான், இந்த அவ்வளவும் யார் வாழ்க்கையிலெல்லாம் நடக்கிறதோ அவங்க தான் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள். ஓகே, நம்ம யார்? ஏன் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள்? நம்ம கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. இப்ப ஆபிரகாம் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. சோ இது அவ்வளவு யாருக்கும் சொந்தம்? உங்களுக்கும் எனக்கும் சொந்தம். ஓகே, இப்ப இத ஃபர்ஸ்ட் என்ன ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும்னா ஆவிக்குரிய ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும். புரியுதா? ஆவிக்குரிய ஆஸ்பெக்ட்ல பார்க்கறப்பதான் உலக பிரகாரமான இன்னைக்கு இந்த பர்டிகுலர் காரியத்தை விசுவாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன கான்டென்ட்ல தெரியுமா விசுவாசிக்கிறாங்க? என்ன இதுல? பணம், காரு, பங்களா, பொசிஷன், பவர். நேற்று பார்த்தோம், கரெக்டா? ப்ராஸ்பெரிட்டி. இந்த பேஸ்ல பார்க்குறாங்க. இது மூணும் வேணுமா? என்ன அடிப்படையில் வேணும் தெரியுமா?
கிறிஸ்துவுக்குள்ளான அடிப்படையில் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க இது மனுஷீகமான காரியங்கள் அடிப்படையில் இது வருதோ அங்க என்ன வரும்? அழிவு வரும், நாசம் வரும். புரியுதா? இன்னைக்கு ப்ராஸ்பெரிட்டின்றது உலகத்துல இல்லாம இருக்கா? இருக்கு. பவர்ன்றது உலகத்துல இல்லாம இருக்கா? இருக்கு. பொசிஷன்றது உலகத்துல இல்லாம இருக்கா? இருக்கு. இது அவ்வளவு எதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு? ப்ராஸ்பெரிட்டி இருக்கிறவன் ஒரு பொண்டாட்டி இருந்ததுன்னா எத்தனை சைட்ல வச்சுக்கிறான்? நிறைய. கரெக்ட் தானே? ஏன் கையில என்ன இருக்கு? காசு இருக்கு. காசு இருக்கு. என்ன வேணா குடிக்கிறான், என்ன வேணா செய்யறான், என்ன வேணா பண்றான். ஆனா இந்த ப்ராஸ்பெரிட்டி அவனை எங்க கொண்டு போய் கடைசியில லேண்ட் பண்ணும்? நரகத்துக்கு கொண்டு. நரகத்துல. அப்பனா இந்த ப்ராஸ்பெரிட்டி இருக்கிறவன் எந்த ஆள் கர்த்தருக்குள்ள இருந்தாதான் அது என்னவா முடியும்? ஆசீர்வாதமா முடியும். இன்னைக்கு ப்ராஸ்பெரிட்டி இருக்கிற கிறிஸ்தவனும் பொண்டாட்டிக்கு கணவனுக்கு உண்மை இல்லாம வேற மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணம் என்னன்னா கிறிஸ்துவுக்குள்ளான ப்ராஸ்பெரிட்டி இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு ப்ராஸ்பெரிட்டி கரெக்டா இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய குடும்ப வாழ்க்கை, அவன் தனிப்பட்ட வாழ்க்கை, அவனோட ஊழிய வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம். அட் இட் பெஸ்டா இருக்கும். அது நிமித்தம் ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அது நிமித்தம் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சந்ததிக்கு நீ என்னவா மாற மாட்ட? சாபமா இருக்க மாட்ட. புரியுதா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுல ஆண்டவர் கொடுக்கிற டொமினியனே நீ யூ ஆர் தி ஹேர் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்றப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அது அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தா மாத்திரம்தான் உலகம் பிரகாரமா அது ஆசீர்வாதமா இருக்க முடியும். புரியுதா? இன்னைக்கு ஒருவேளை நல்லா இருக்கிற நேரம் எவ்வளவோ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக குறை சொல்றதுக்கு வரல. ஊழியர்கள், ஊழியம் செய்கிறவங்க, விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், மாரல் லைஃப்ல என்னது? ஜீரோ. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்ற ஒரு தன்மை என்ன பண்ணுது? வருது. பைசா இல்லாத நேரம் என்ன மாத்திரம் தோணும்? இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும்னு தோணும். கரெக்டா? பைசா வர்ற நேரம் அந்த அபண்டன்ஸ் மற்ற எல்லா இடத்துலையும் கண்ணை என்ன பண்ண வைக்குது? போக வைக்குது. கரெக்டா? இன்னைக்கு அப்போனா பைசாவும் வேணும், பரிசுத்தமும் வேணும்னா முதல் எதுக்கு ப்ரையாரிட்டி இருக்கணும் லைஃப்ல? பரிசுத்தத்துக்கு. அந்த பரிசுத்தத்துக்கு ப்ரையாரிட்டி இருக்கிற நேரம் எவ்வளவு பணம் வந்தாலும் பணத்தின் மேல நாட்டம் போகாது. பணம் எதுக்காக உபயோகப்படுத்தப்படும்? நல்ல காரியங்கள், தேவ ராஜ்யம் கட்டப்படுற காரியங்கள், தேவன் பிரியப்படுற காரியங்களுக்கு அது போகும். அது வந்து நம்மளை மாத்திரம் ஆசீர்வாதமா வைக்காது, நம்ம மூலம் அநேகரை ஆசீர்வதிக்கப்பட வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ சாலமோனுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் கேட்குறான், என்னன்னு கொடுத்தாரு? எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டான், ஞானத்தை கொடுத்தாரு. கூடவே என்னன்னு கொடுத்தாரு? எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. ஆனால் அவனோட வாழ்க்கை எங்க டைவர்ட் ஆகி எப்படி போச்சு? அடுத்த விமன் மேலே தான் போச்சு. அவனுக்கு மொத்தம் ஓவராலாக கணக்கு 1000 விமன் மாத்திரம். அவன் லைஃப்பில் எத்தனை பேர்? 1000. ஒன்றை சமாளிக்க முடியல. இங்கே எவ்வளோ பேரை சமாளிச்சானா? 1000 பேரை சமாளிச்சானா. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, உன்னுடைய ஜாதியை தாண்டி நீ என்ன பண்ணாத, போய் இன்னொரு பொண்ணை என்ன பண்ணாத, எடுக்காத, கட்டக்கூடாதுன்ற ரூல் போட்டிருந்தார். கரெக்டா? அவன் ஃபர்ஸ்ட் அங்கதான் ஸ்லிப் ஆகுறான். தெளிவா when principles, values, ethics லைஃப்ல இல்லாம அதை என்னைக்கு மீறுறோமோ நம்ம பரிசுத்தமும் மீற தொடங்கும். தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு அதை வச்சு கிறிஸ்தவர்கள் இன்னொரு காரியத்தை அட்ரஸ் பண்ற. ஆண்டவர் சொன்னாரு,
உன்னோட ஜாதியில தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு ஆபிரகாமுக்கு. அதனால இன்னைக்கு நீ நாடார்னா நீ யாரை தான் கல்யாணம் பண்ணும்? நாடாரை தான் கல்யாணம் பண்ணும். நீ வன்னியர்னா வன்னியரை தான் கல்யாணம் பண்ணும். அப்படி ஒரு கிறிஸ்தவம் பேசிட்டு இருக்கு. ஆண்டவர் அங்க தெளிவா என்ன சொல்றாருன்னா, உன் ஜாதி அப்படின்றப்போ என்ன தெய்வமா வணங்குகிற குலம். இன்னைக்கு ஒன்ஸ் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஜாதின்றது பார்க்கக்கூடாது. வேதாகமத்தில் 1 பேதுரு 2:9 தெளிவாக போட்டிருக்கு, பரிசுத்த ஜாதியாய். பைபிளில் ஜாதின்ற வேர்டுக்கு பின்னாடி ஒன்னே ஒரு வேர்டு தான் வருது, அட்ஜெக்டிவ். என்ன அட்ஜெக்டிவ்? நாடார் ஜாதியாய், வெள்ளாளர் ஜாதியாய், வேற ஏதாவது சொல்லுங்க, வன்னியர் ஜாதியாய், சொல்லுங்களேன், பெர்னாண்டஸ் ஜாதியாய். கரெக்டா போட்டிருக்கா? பைபிள்ல போட்டிருக்கா? என்னன்னு போட்டிருக்கு பைபிள்ல? பரிசுத்த ஜாதியாய். சோ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னா கிறிஸ்துவினுடையவன். அங்க யூதரும் இல்ல கிரேக்கரும் இல்ல. அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் இந்தியால வேற எந்த ஜாதியும் இல்ல. யூ ஆர் either holy or unholy. இந்த 2 ஜாதி தான். ஸோ ஜாதின்றது என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. கர்த்தரியே அந்த வார்த்தையை சொன்னாருன்னா, விக்கிரகங்களை வணங்குற காரியங்கள் கிட்ட நீ போகக்கூடாது. என்ன வணங்குகிற ஏன் பிரின்சிபல், ஏன் கோட்பாடுகள், என்னோட கட்டளைகளை பின்பற்றவங்களை மாத்திரம்தான் நீ என்ன பண்ணணும், அவங்களோட மாத்திரம்தான் பிணைக்கப்படணும், ஐக்கியப்படணும், கல்யாணம் பண்ணணும். அங்க அதான் சொல்றாரு சாலமோன். இதை மீறி வெளியில இருக்கிற அழகான ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ண தொடங்கணும், கலெக்ட் பண்ண தொடங்கணும். கல்யாணம் பண்ணானோ இல்லையோ கலெக்ட் பண்ணோம். இந்த கலெக்ஷன் தான் அவனை கடைசியில எங்க கொண்டு போய் விட்டுருச்சு, ஆண்டவர் விட்டு கம்ப்ளீட்டா விலகி அவனோட வாழ்க்கையே பொண்ணாவா பெண்கள் பின்னாடி என்ன பண்ணுச்சு, போச்சு. இப்போ சாலமன் நீ பார்த்தீங்கன்னா ஞானம்னு ஒன்று ஆண்டவர் வந்து அழகா அவனோட ராஜ்யத்தை நடத்துறதுக்கு ரூல் பண்றதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்கு தெளிவா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஒரு ஞானத்துல நம்ம வளர்றோம்னு நினைச்சுக்கோயே, வாழ்க்கையில தவறே செய்ய மாட்டோம். அக்கா எனக்கு ஒரு டவுட், இப்போ நம்ம நீதிமான் ஆக்கப்படுறோம், விசுவாசத்தின் மூலமாய் நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ஸோ அப்படி நீதிமான் ஆக்கப்படும் போது எப்படி நம்ம இந்த மாதிரி டிவியேட் ஆக முடியும், டைவர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? டெஃபினட்டா இருக்கு. நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம்னா, கேன் வி லூஸ் அவர் சால்வேஷன்? டெஃபினெட்லி. எப்படின்னா இப்போ சாலமோனே ஆண்டவர் அவ்வளோ தூரம் பேசுகிறாரு, அவனை ஆசிர்வதிக்கிறாரு, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. மெயினாக அவன் ஆட்சி செஞ்ச காலத்தில் யுத்தமே கிடையாது, சமாதானம் அவ்வளோ கொடுக்குறாரு. இவன் எப்படி டைவர்ட் ஆனா? ஹி வாஸ் நாட் குரூப் டு த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளில் என்ன பண்ணலை, ஃபாலோ பண்ணல. அங்கே என்ன பண்ணுறான், ஆண்டவர் தெளிவாக சொன்னார், வேற ஆட்கள் கிட்ட இருந்து பொண்ணை என்ன பண்ண, அதை எடுக்காத. இவன் பல தேசத்துல இருந்து என்ன பண்றான், எடுக்கிறான். எங்கேயோ இவனுக்கு கனெக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப் எங்க ஆகுது, தப்பா ஆகுது. இதுக்கு தான் நம்ம யாரோடு அசோசியேட் பண்றோம் பிளேஸ் an important role. இப்போ நான் வந்து என் கூட இருக்கிறவா சினிமா பார்த்துட்டு கூத்தடிச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவகிட்ட தான் நான் என் லைஃப் அப்டேட்டு, அவகிட்ட தான் நான் என்னோட கம்யூனிகேஷன், என்னோட அட்வைஸஸ் வாங்கிறது எல்லாம் இருக்குதுன்னா, என்னோட லைன் எங்கே இருக்காது, முழங்காலுக்கும் போகாது, வேதாகமத்துக்கும் போகாது, தானாக எங்கே போக தொடங்கும், தனி ட்ராக்ல போகும். புரியுதா? நான் யாரோட இருக்கிற, தேவனோடு நடக்கிற ஒருத்தவங்களோட நான் அசோசியேட் ஆகுறேன்னா அது என்னுடைய லைஃப் ஸ்டைல்ல எல்லாத்துலேயுமே என்ன பண்ணும், பிரதிபலிக்கும். இது டைவர்ட் ஏன் ஆகுறேன்னா, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு,
துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில நிக்காத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத. வாட் ஹேஸ் a believer to do with an unbeliever? நீ தப்பான இதுல பிணைக்கப்படாத அப்படின்னு போட்டிருக்கு. be it friendship, be it anything. ஒரு அன்பிலீவரோட என்ன ஆகாத, பிணைக்கப்படாத. ஏன் பிணைக்கப்படாத? நீ மாம்சம். ஸ்டெப் 1 எடுத்து வைக்கிற நேரம் நீ பாவம் செய்யற மாதிரி தெரியாது. ஸ்டெப் 10 எடுத்து வைக்கிறப்போ கொஞ்சம் அப்படி பத்தி எரிஞ்சிட்டு இருந்தது கொஞ்சம் என்ன இருக்கு, டல் ஆயிருக்குன்னு இருக்கும். ஸ்டெப் 100ல இருக்கிறப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோமேன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி 10ல இருந்து 100க்கு போயிரும். 10க்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும். 10ல இருந்து டக்குன்னு என்ன எங்க கொண்டு போய் விட்டுரும், 100ல போய் மைனஸ்ல போற நேரம் தான் நம்ம யார்கிட்டயும் இல்ல. அந்த எம்ப்டினஸ் அப்பதான் தெரியும். ஃபெலோஷிப் மேட்டர்ஸ். சபை எதுக்கு, ஃபெலோஷிப் எதுக்கு? வெறும் சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டு போவாதீங்க. அதை தாண்டி என்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கணும், ஃபெலோஷிப்ஸ் இருக்கணும், தேவனோட உறவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சர்வீஸ் மெசேஜை கேட்குறீங்க, இந்த நடுவில் இந்த ஒரு மெசேஜ் இன்னும் என்ன பண்ணும், உங்களை உயிர்ப்பிக்கும். இதை தாண்டி நீங்க யாரோட இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நீ ஒரு அவிசுவாசியை கல்யாணம் பண்ணியிருந்தீன்னா உன்னோட ஸ்ட்ரகிள், உன்னோட முக்காவாசி நேரம் யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ற, உன் ஹஸ்பண்டோட. கரெக்டா? அங்கேயே உனக்கு இடிக்குதுன்னா உன்னோட லைஃப்ல நீ பரிசுத்தமா வாழ முடியாது. இப்ப எல்லாருக்கும் பிலீவரை கல்யாணம் பண்ணுனா கசக்குது. நாங்க என்ன பண்ணிடுவோம், கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் மாத்தி கூட்டிட்டு வந்துடுறோம், எல்லாம் பண்ணிடுவோன்றாங்க. ஓகே, ஆனா முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் அப்பனா தெளிவா சொல்லிப்பார், நீ பிணைச்சுக்கோமா, நீ யாருக்கு கூட வேணாலும் என்ன பண்ணப்பட்டுரு, பிணைக்கப்பட்டு. நான் என்ன பண்றேன், அதுக்கப்புறம் உன் நிமித்தம் மாத்தி கொடுக்கறேன்னு வசனம் இருக்கா? இல்ல. நீ மாத்த முடியாதுன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்டே பிணைக்கப்படாதன்னு சொல்றாரு. ஏன்? டைவர்ட் ஆகாம இரு. நீ நீதிமான் ஆக்கப்பட்ட, நீ டைவர்ட் ஆனினா என்ன ஆவ, லைஃப்லயே பின்மாற்றமா தான் நீ போவ. அல்லனா யூ வில் கண்டினியூஸ்லி ஹேவ் வாட் லைஃப், ஆவிக்குள்ள you will struggle. அதுல கடைசி வரைக்கும் ஒரு போராட்டமாவே தான் போகும் தவிர நீ ஆண்டவரோட நிறைவுல வாழ்ற ஒரு தன்மையே இருக்காது. புரியுதா? அதனாலதான் சாலமோன் கதையில அவனோட வாழ்க்கை சீரழிஞ்சு போனதே எங்கேயோ ஒரு இடத்துல தவறான ஒரு கனெக்ஷன் தான். அங்கிருந்து ஒரு கண்ட்ரியில ஒரு பொண்ணு எடுத்தான், அடுத்தது தவறுல அடுத்த கண்ட்ரியில இருந்து எடுத்தான். எல்லாமே லாவிஷ்னஸ்ல இருந்து வந்தது. இப்போ இதெல்லாம் எதுக்கு வந்ததுன்னா, ஆசீர்வாதம் பரிசுத்தமா நம்ம கொண்டு வரலனா, அது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படலைன்னா, அது நம்மளுடைய எல்லா ஈவில்க்கும் அதுதான் ரூட்டா மாறிடும். ஆசீர்வாதங்கள், புரியுதா? தேவனோடு இருக்கிறது நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம் வரலன்னா அந்த ஆசீர்வாதம் சாபமா போயிடும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தை சுதந்தரிப்பான், அந்த டேர்முக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கர்த்தர் கொடுக்கிறது ஸ்பிரிச்சுவல் டொமினியனை கொடுக்கிறார். ஆவிக்குள்ள ஒரு அதிகாரம், ஆவிக்குள்ள ஒரு ஆளுகை தன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. You will, அந்த முதல் ஆசீர்வாதம் என்னது? 2வது வசனம், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஓகே, இது ஒவ்வொரு மனுஷனும், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன், நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னைக்கு நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. நான் ஒரு நாள் பரலோகத்துக்கு போவேன். அந்த பரலோகத்துக்கு போறப்போ I should be multiplied. இப்போ எனக்கு இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்ப்போம். உலகத்தை சுதந்தரிப்பான்னா, as
as an individual I should be multiplied. அப்படின்னா நான் வெறும் ஒரு மனுஷனா போகக்கூடாது. எனக்கு ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கு வச்சு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் சொல்ல விரும்பல. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நான் ஒரு 1000 ஆத்மாவோட தான் நான் பரலோகத்துக்கு வரணும், அல்லனா நான் ஒரு 1,00,000 ஆத்மா, 1,00,00,000 ஆத்மா, அல்லனா 100,00,00,000 ஆத்மாக்களோட பரலோகத்துக்கு வரணும். ஒரு தனிப்பட்ட மனுஷனால 100,00,00,000 ஆத்மா சம்பாதிக்க முடியுமா? டெய்லி முழங்கால ஆண்டவரே ஆத்மாக்களை ரட்சிங்கன்னு ரூம்ல இருந்து கதறி அழுது ஜோம் பண்ணுங்க. நீங்க பரலோகத்துல போய் நிக்கிறப்போ 100,00,00,000 ஆத்மா உங்க ஜெபத்தின் நிமித்தம் வந்து இருக்கிறன்றத கணக்கு கட்டாயமா கிடைக்குங்க. ஆமென். நீங்க டிவியில பேச வேண்டாம், நீங்க அல்லனா பெரிய பெரிய க்ரூசேட் நடத்த வேண்டாம், நீங்க முழங்கால ஜெபிக்கிற வீரர்கள் ஆத்துமாக்களுக்காக கதறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா 100% உங்க மூலம் இந்த வார்த்தை இந்த உலகத்தை சுதந்திரிப்பான்ற அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். ஆமே. இந்த கோலோட ஒரு மனுஷன் நடக்கிறப்போ நம்ம கையில 1000 கோடி வருது. இதான் நம்மளோட மெயின் கோல், நம்மளோட ஆசீர்வாதத்தின் நம்பர் 1 பாயிண்ட். என்னன்னு பண்ணுவோம்? ஒரு பார்ல போய் ஒரு பொண்ணு அழகா இருக்குன்னு கண்ணு பார்க்க தோணுமா? அந்த பாருக்கு போனா என்னன்னு தோணும்? ஐயோ 150 பேர் தண்ணி அடிச்சு இப்படி வெறிச்சிட்டு இருக்கிறாங்களே, இன்னைக்கு ஆண்ட ஒரு 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 ஆக்சிடென்ட் ஆகுது, அல்லனா மரணம் வருது, இவங்கெல்லாம் எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்களேன்னு ஏக்கம் வருமா? இவங்க கூட கூத்தடிக்கணும்னு தோணுமா? நம்ம கையில தான் காசு இருக்கே, கொஞ்சம் போய் விளையாடுவோன்னு தோணுமா? அப்படி தோணாது. தோணாதுல்ல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பெருக பண்றது ஃபர்ஸ்ட் எங்க பெருகப்படணும்? ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுல. இந்த கோல் வர்ற மனுஷனுக்கு உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்றது. நீங்க இந்த கோலோட நடங்கல, உலகத்துல கர்த்தர் உங்க கையின் பிரயாசங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். உங்க சம்பாத்தியத்தை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். உங்க ஐஸ்வர்யங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். ஏன்னா உங்க கையில வர்ற ஆசீர்வாதம் எதுக்காக போகாது? மாம்சத்துக்கும் நரகத்துக்காகவும் போகாது. இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிப்பீங்க, ஆனா விசாலமான காரியத்தை கர்த்தருக்காக செய்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவன் தான் உண்மையான உலகத்தை சுதந்தரிக்கிறவன். ஆமென், ஆமென். அடுத்தது என்ன ஆசீர்வாதம்? நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். எல்லாரும் திருப்ப சொல்லலாமா? நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அப்படின்னா இப்ப நீ ஸ்வீட்டி ரட்சிக்கப்பட்டிருக்க, இதுவும் அதோட கனெக்டட் தான். நீ தாய் தகப்பன் அப்படின்ற அந்த ஸ்தானம், தாய் ஆவாய், தகப்பன் ஆவாய். ஓகே, இந்த டேர்முக்கு மீனிங் என்ன தெரியுமா? ஒரு குழந்தைய தாயின்னு சொல்ல மாட்டோம், தகப்பன்னு சொல்ல மாட்டோம். பிகாஸ் தே கேன் நாட் மதர் ஆர் ஃபாதர். அவங்களால ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு காப்பாற்ற முடியாது. கரெக்டா? அதால என்ன, போய் அந்த துணி அங்கே வைமா, அந்த ஃபேஸை தொடச்சி விடு, கையை கழுவி விடு, அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒரு குழந்தையால இன்னொரு குழந்தைய என்ன பண்ண முடியாது? பார்த்துக்க முடியாது. ஏன் பெரியவங்களுக்கு மதர் ஃபாதர்ன்ற நேம் வருது? they can take care, they can bring the child up, they can serve the child as a mother, as a father, and upbring the child in the way it should grow up to be. கரெக்டா? அதை ட்ரெயின் பண்ணணும், அதை நிறைய காரியங்கள் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் யாரு தான் பண்ண முடியும்? ஒரு மதர் ஃபாதர் தான் பண்ண முடியும். கரெக்டா? இன்னைக்கு ஆண்டவர் உலகத்தை சுதந்தரிப்பான். யாரு தெரியுமா? ரட்சிக்கப்பட்டோம், காலம் முழுசா யாரோ வந்து உங்களுக்காக நான் ஜோம் பண்றேன், நீங்க வந்து நல்லா படுத்து தூங்குங்க, உங்களுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஜெபிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு உங்களை குழந்தையா நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த 2வது ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது, கிடையாது.
இன்னைக்கு எவ்ரி பிலீவர், கிறிஸ்துவின் உடையவர்கள், ஆபிரகாமின் சந்ததியார் தகப்பனாக வேண்டும், தாயாக வேண்டும். ஆமென். ஆமென். அப்படின்னா நீ ஆவிக்குரிய குழந்தையா இருக்க கூடாது. You should grow up and mother and father other newborn believers. Amen. புரியுதா? We should father, we should mother. நம்ம அடுத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு அதுக்குன்னு ரிசீவ் பண்றதுக்கு வேணுமா? வேணும். முழங்கால ரிசீவ் பண்ணோம், சபையில் வரோம் ரிசீவ் பண்ணுறோம், ஃபெலோஷிப்பில் ரிசீவ் பண்ணுறோம், வேணும். நம்ம ஒரு கஷ்டம், எவ்வளோ பெரிய ஜெயண்ட் ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வர்ற நேரம் 10 பேர் தோள் கொடுத்து ஜெபிக்க கூட நிற்க வேணுமா? வேணும். ஆனால் சில பேருக்கு அடுத்தவங்க ஜெபிச்சுட்டே இருந்தால் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க யார் கிடையாது? ஃபாதரும் கிடையாது, மதரும் கிடையாது. ரெண்டாவது ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க அடுத்தவங்களை நர்ச்சர் பண்றவங்களா மாறும். ஆமென். அப்படின்னா நீங்க எங்கேயோ ஒருத்தவங்களுக்கு நீங்க பெற்றுக்கொண்டீங்க, இன்னொருத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றவங்களுக்கு அவங்கள வளர்க்கறதுல நீங்க என்ன பண்றீங்க? ஈடுபாடு இருக்கிறீங்க. நீங்க ஆபிரகாமின் சந்ததினா, வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளினா, நீங்க அடுத்த ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிறவர்களான ப்ராசஸ் உங்க லைஃப்ல நடந்து கொண்டே இருக்கணும் சாகிற வரைக்கும். ஆமென். எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய ஆளோ இருக்கு பாருங்களேன். இந்த ப்ராசஸ்ல ஒருத்தன் இருக்கிறவன் டாஸ்மாக் முன்னாடி போய் நிக்க மாட்டான். இந்த ப்ராசஸ்ல ஒருத்தன் இருக்கிறவன் தேவையில்லாம டைம் என்ன பண்ண மாட்டான்? செலவு செய்ய மாட்டான். ஏன்னா அந்த பெற்றெடுத்த ஆத்துமாக்கு டயப்பர் மாற்றணும், பால் கலக்கணும், கரெக்டா குளிக்க வைக்கணும், இதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். பிசாசுக்கு அங்க எங்க வராது? இடம் வராது. ஆமென். எல்லாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் நொன்ன பா அப்படின்ற அதுல நிறைய வேலை இருக்குங்க. அது நம்மள பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வைக்கும். ஆமென். 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 அடுத்தது என்ன சொல்றாரு? உன்னிலே ஆமென், உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி ஃப்ரூட்ஃபுல் ஆக்குவேன். அப்படின்னா you will bear fruit. உன் நிமித்தம் ஆயிரமா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. உன் நிமித்தம் ஆயிரமா ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. உன் முழங்கால் ஜெபத்துல, உன்னோட நற்கிரியையில, நீ பண்ற ஒவ்வொரு காரியத்துல ஆத்துமாக்கள் என்ன ஆயிட்டே இருப்பாங்க? ரெடி ஆயிட்டே இருப்பாங்க. நீ you will be fruitful. உன்னோட பர்சனல் லைஃப்ல நீ ஒரு மனைவியா ஃப்ரூட்ஃபுல்லா இருப்ப. உன் கணவன் உன்னை பார்த்தோன்னே, என் ஒய்ஃபா ஒரு ஏஞ்சல், என் ஒய்ஃபா ஒரு தேவனுடைய பிள்ளை, என் ஒய்ஃபா அவளை நான் நம்பலாம். ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து ஐ கேன் ட்ரஸ்ட் ஹர்ன்னு சொல்ற தன்மை எப்படி வரும்னா, அவ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நடுங்குறாளோ, கர்த்தருக்கு பயப்படுறாளோ அந்த அளவுக்கு வரும். இங்க ஒரு குணாதிசயங்கள்ல கனிகள் வெளிப்படும். புரியுதா? இது இருக்கிற நேரம் உண்மையான செழிப்பு, உண்மையான கனிகள், அது நிரந்தரமா நிலைச்சு நிற்கும். ஆமென். புரியுதா? வேர்ல்ட்லி பணம், மற்ற காரியங்கள் எது வந்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்குங்க. அதுக்குள்ள சந்தோஷமா இருக்கலாங்க. எனக்கு எத்தனை கோடீஸ்வரங்க வீட்டுக்குள்ள வாழ முடியாம இருக்கிறாங்க. பிகாஸ் there is no peace, there is no joy, there is no happiness, there is no purpose, there is no என்னது, பணம் இருக்கு ஆனா வேற எதுவுமே சந்தோஷம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் இல்லை. அது இருந்தா வேற பிரச்சனைன்றது எல்லாருக்குமே இருக்குங்க, நமக்கும் இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்கு பாரு, ஒரு சமாதானம் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு பாரு, ஒரு நிறைவு. that will only happen in Christ. ஆமென். புரியுதா? உலகத்தை சுதந்தரிப்பான்னா ஆவிக்குரிய சுதந்திர தான் உண்மையான நிஜமான சுதந்திரத்தை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்தரிக்க முடியும். ஓகே, அடுத்தது உண்மையிலே ஆசீர்வாதங்கள் நினைச்சாலே நம்ம எப்போ ஆவிக்குரியதான் நம்ம பார்க்கறதே கிடையாது.
இருக்கும். ஆசீர்வாதம் நீங்க கனி கொடுப்பீர்கள், பல்லுகி பெருகுவீர்கள் அப்படின்னு சொன்னாலே BMW வாங்குவ, ஃப்ளைட் வாங்குவ, மேலே கார் ஓட்டுவ, இன்னைக்கு அப்படிலாம் தான் பிரசங்கம் இருக்கு. இதுதான் ஆசீர்வாதம். ஆனா இது உண்மையிலே அவ்வளோ ஆழமான ஒரு சத்தியம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். நம்ம போன வாரம் பார்த்தோம், உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன்னா அவருக்கு கீழே என்னது அவ்வளவு ஜாதிகள் தோன்றுச்சு. இன்னைக்கு நம்மெல்லாம் அவருக்கு ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், ஜாதிகளை உண்டாக்குவேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, உன் மூலம் எத்தனையோ பேர் ஆபிரகாமின் சந்ததியா மாறுவாங்க. ஆமென். Not only Indians, other people will become என்னது people, and the word exacta, I will make nations of you. Matta nationality people will become heir of the world, will become heir of Abraham because of you. Amen. புரியுதா? அவருடைய ஆசீர்வாதத்துல பார்த்தோன்னா எனக்கு எப்படி புரியுதுன்னா, அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டுறது, எக்ஸாக்ட்லி அந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஆமா, எல்லாமே இப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம், திரளாய் பெருக பண்ணுவேன். ஸோ அது ஆத்துமாக்கள் அவருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியதாக தான் இருக்குது. அதே மாதிரி தகப்பனாக மாற்றுவேன்னு சொல்றாரு. ஸோ தகப்பனாக மாற்றுவேன்னு சொன்னா எப்படி மற்றவங்களை நம்ம வந்து நர்ச்சர் பண்ணி தேவனுக்குள்ள எப்படி நம்ம வளர்த்து அவங்களை கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்தை சேர்க்கணும், அந்த கோலை வந்து நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்திலே அந்த கோல் இருக்குது. ஆமா, அந்த கோலோட தான் அவர் செயல்படுறாரு. ஆமா. ஸோ நாம் இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உலகத்திற்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள், நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாமே கொட்டி தள்ளுவார். ஆமா, அதுவும் நமக்கு உண்டு. கிறிஸ்தவர்கள் பாவர்ட்டியில் இருக்க கூடாது, ஒரு தரித்திரத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்க கூடாது, இருக்க முடியாது. ஏன்னா ஆசீர்வாதம் இங்க வேற மாதிரி சொல்லுது. உலகத்தையே நீ என்ன பண்ணுவ? சுதந்தரிப்ப. நீ இதெல்லாம் ஆவிக்குள்ள நீ சுதந்தரிக்க தொடங்கு. மாம்சமா சுதந்தரிக்கிற எல்லா வாசல்களையும் திறக்கிறவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 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 அடுத்தது உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள். கரெக்டா? இதான் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அதிகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட யார் அந்த நீங்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள், சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், நான் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி மென்ஷன் பண்ண பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அங்க ஒண்ணு போட்டிருக்கு, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். அப்படின்னா ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் வந்தானா அந்த மனுஷன் ராஜாவின், ஒரு ராஜாவுக்கு ஒரு அவனுடைய டொமினியன்ல என்ன அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நம்ம டொமினியன்ல இருக்கு. நம்ம கட்டளை இடுற காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் செஞ்ச காரியத்தையும் செய்வீங்க, அதை விட பெரிய காரியத்தை செய்வீங்க. ஒரு பிசாசை பார்த்து நீ போன்னு சொன்னா அந்த பிசாசை என்ன பண்ணும்? போகும். ஒரு காரியத்தை நீ கட்ட அவிழ்த்தினா அது என்ன பண்ணும்? கட்ட அவிழ்க்கப்படும். ஒரு காரியத்தை கற்றினா என்ன பண்ணப்படும்? கட்டப்படும். என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு என்ன பண்ணுங்க? கட்டளை இடுங்க. ஒரு அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுக்கிறாரு. புரியுதா? ஒரு டம்மியா இல்ல, அப்படியே ஆண்டவரேன் பிச்சை எடுத்து வாழ்ற தன்மை இல்லை, ஆண்டவருக்கு மிஞ்சி அதிகாரம் எடுக்கிற தன்மையும் இல்லை. ஆண்டவரை சார்றது நிமித்தம் அவருடைய ஆளுகை 100% நம்ம அந்த ஆளுகைக்கு சப்மிட் பண்ணி நிற்கிறது நிமித்தம் அவருடைய பவரோட ஃபுல்னஸ், அவருடைய க்ளோரியுடைய ஃபுல்னஸ், அவருடைய எல்லா ஃபுல்னஸும் நம்மள நிறைவா காணப்படுறது நிமித்தம் இங்க செயல்படுற காரியங்கள், இங்க நம்ம கொடுக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நடக்கும். Because we submit to him 100% and give glory to him 100%, not take any credit for ourselves. Amen.
ஹalleluya. புரியுதா? நமக்கு எந்த கிரெடிட்டும் இல்லை. நான் இதுல நான் செஞ்சேன், நான் பண்ண, நீனும் நானும் ரட்சிக்கப்பட்ட பாவி. அதுக்கு மேல நமக்கு அங்க எதுவுமே இல்லை. அவருக்கு நம்ம 100% சப்மிட் பண்ணி சரண்டர் ஆகுறதுனால அவருடைய ஃபுல்னஸ் தான் இங்க நம்மள ஒரு கருவியை எடுத்து உபயோகப்படுத்துது. ஆமென். என்னவா? ராஜரீக ஆசாரிய கூட்டம். கீழே வாளா இருக்கிற கூட்டம் இல்ல, தலையா இருக்கிற கூட்டம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. சோ உன்னிடத்திலிருந்து யாரை உண்டாக்குவேன்? ராஜாக்கள். உன் பிள்ளைகள் என்னவா இருப்பாங்க? அடிமைகளா இருக்க மாட்டாங்க. யாரா இருப்பாங்க? ராஜாக்களா இருப்பாங்க. நீ உருவாக்குற விசுவாசிகள், நீ கர்த்தர் ராஜ்யத்துல கொண்டு வர்ற ஜனங்கள் யாரா இருப்பாங்க? அடிமைகளா இருக்க மாட்டாங்க. யாரா இருப்பாங்க? ராஜாக்களா இருப்பாங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றோம். இன்னும் இருக்கு. நான் இன்னும் ஆழமா போகணும்னு நிறைய ரெடி பண்ண, இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். ஆதியாகமம் 12 இருக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னன்றது. இது அவ்வளவுத்துக்கும் கீ என்ன தெரியுமா? This Abraham was called as a friend of God. Amen. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கும் வேணும், நானும் உலகத்தை சுதந்தரிப்பான், நான் மாறணும்னா first become a friend of God. Amen. Hallelujah. Hallelujah. He was called the friend of God. Friend என்ற வேர்டு எக்ஸாக்டா பார்த்தோன்னா a person known well to another and regarded with liking, affection and loyalty. And it is a mutual relationship, affection, and it is an informal relationship. அப்படின்னா தேவனுக்கும் நமக்கும் ஒரு பாண்டிங், அந்த பாண்டிங் பிகாஸ் ஆஃப் அஃபெக்ஷன். உண்மையா அந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலா ஒரு மியூச்சுவல் அஃபெக்ஷன். இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கேஷுவலா, டிரான்ஸ்பரண்டா. இந்த தன்மை உள்ளவங்க தான் உண்மையை உலகத்தை சுதந்தரிப்பாங்க. இந்த தன்மை உள்ளவன் தான் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி. புரிஞ்சுதா? டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு இதோட முடிப்போம். இதை இன்னும் தொடர்ந்து என்ன பண்ணுவோம்? கண்டினியூ பண்ணுவோம். இதுவரைக்கும் நம்ம தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். எப்படி விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், என்ன மாதிரி அசோசியேஷன்ஸ் நம்ம வச்சுருக்கணும், என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம விசுவாசத்தில் வளருவோம், அதே மாதிரி தேவனோட நல்ல ஐக்கியத்தோடு இருப்போன்றதை நம்ம பார்த்தோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எப்படி விலக்கி இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாய் பார்த்தோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், ஆவிக்குரிய வழியிலே நாம் நடப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தானாகவே வரும். நம்ம எதற்கு பின்னாகவும் நம்ம போக தேவையில்லை. ஆவிக்குரிய காரியங்களையே நாம் சார்ந்து இருக்கணும், ஆவிக்குரிய காரியங்களையே நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் உண்மையாகவே எப்படி ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டானோ அதே போல நாமும் நீதிமான்களாகவும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளியாகவும் நாம் இருக்க முடியும். நாம் ஜெபிக்கலாமாக்கா? என்னோடு இணைந்து நீங்களும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நாங்கள் வைத்திருக்கணும், எந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது என்று சொன்ன அந்த கட்டளைகளின்படி நாங்கள் நடக்கும் பொழுது உண்மையாகவே நாங்கள் உங்களோடு கூட இணைந்து இருப்போம் அப்பா. உங்களை விட்டு நாங்கள் தூரம் வர முடியாது. பிசாசானவங்க எங்கள் வாழ்க்கையில் உள்ள நுழைய முடியாதுப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த மாதிரி ஒரு ஜீவியத்தை நாங்கள் நடத்தும்படியாய் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. எங்கள் விசுவாசம் பெருக வேண்டும் அப்பா. உங்கள் கிருபையினால் எங்கள் விசுவாசத்தை பெருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா ஏசப்பா எப்படி ஆபிரகாம் ஆண்டவரே உலகத்தையே சுதந்தரித்தானோ அதே போல கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்பா நாங்கள் பெருக வேண்டும் ஆண்டவரே. ஆத்ம தாகத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ரிசீவ் பண்றவர்களாய் மாத்திரம் இல்லாம ஆண்டவரே விசுவாசிகளாகிய நாங்கள் மற்றவர்களையும் வளர்க்கிறவர்களாய் அவர்களை கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கிறவர்களாய் இருக்கும்படியாய் அப்பா ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா கிருபையானவரே எங்களுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவரே எங்களுக்கு விளக்கினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை நீர் எங்களுக்கு காட்டினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமா எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அடுத்த எபிசோட்ல மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை God bless you.